இங்க ஒருத்தவன் வாய தொறந்தாலே அவன் வாயிலிருந்து இலையா வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, அவன் வீட்டுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு மரம் முளைச்சிருது. அப்போ ஒரு கடவுள் வந்து, "நீ பேசும்போதெல்லாம் இந்த மரத்துல இருந்து இலை உதிர்ந்துகிட்டே இருக்கும். கடைசியா அந்த இலை உதிர்ந்தோனே நீனும் இறந்து போயிருவேன்றதையும்" சொல்றாரு. இதை எதையுமே நம்பாம இவனும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். உடனே பாத்தீங்கன்னா நிறைய இலை கொட்டி உடனே இவனும் ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து வெட்டுறான். உடனே பாத்தீங்கன்னா இவனே யாரோ அடிச்ச மாதிரி பறந்து போய் வேற இடத்துல விழுந்துடுறான். அப்பதான் தெரியுது அந்த மரத்துக்கு என்ன ஆனாலும் இவனுக்கும் அது நடக்கும். இவனும் பேசினாதானே தப்பு, எழுதி காட்டினா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறான். அப்பவும் பாத்தீங்கன்னா இலை கொட்டிக்கிட்டே நெக்ஸ்ட் இவன் ஒரு காஃபி ஷாப்புக்கு போறான். அங்க போய் கூட இவனுக்கு வேணும்ன்ற காஃபியை சொல்ல முடியாம சைகையில பேசியே அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிடுறான். வாங்கிட்டு வெளியில வரும்போது ஒரு கண்ணு தெரியாத ஆளு ரோடு கிராஸ் பண்றதுக்கு நிக்கிறத பாக்குறான். அதை பார்த்தவன் அவரு தப்பான நேரத்துல ரோடு கிராஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. இவனும் அவரை காப்பாத்துறதுக்காக அவர் பின்னாடியே போய் கார்ல எல்லாம் அடி வாங்கி எப்படியோ அவரை காப்பாத்தி கடைசியா இவனோட பையனோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போறான். அங்க இருக்க எல்லா பேரண்ட்ஸும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனோட டீச்சர் இவனையும் பாட்டு பாட சொல்லி கேக்குறாங்க. இதுல இருந்து இவன் எப்படி தப்பிச்சான்னு பார்க்க பார்ட் 2க்கு வெயிட்